யார் தமிழர்? நம் கண்முன்னே 4 மனிதர்கள் உள்ளனர். முதலாவதாக உள்ளவர் தமிழ்நாட்டில் வாழும் தமிழ் பேசும் இந்து நாயுடு. இரண்டாவதாக உள்ளவர் தமிழ்நாட்டில் வாழும் தமிழ் பேசும் பிறமத தமிழ்குடி. மூன்றாவதாக உள்ளவர் தமிழ்நாட்டில் வாழும் தமிழ் பேசும் ஜெயின மார்வாடி. கடைசியாக உள்ளவர் தமிழ்நாட்டில் வாழும் தமிழ் பேசும் இந்து மத தமிழ்குடி. இவர்களுள் யார் தமிழர்? இதற்கு 3 பேர் வெவ்வேறு விதமான 3 பதில்களை அளித்துள்ளனர். ஒவ்வொன்றாக பார்த்து விடுவோம். முதலாவதாக ஹரிஹரன் ராஜா சர்மா என்பவர் யார் தமிழர் என்ற கேள்விக்கு கூறிய பதிலை பார்த்துவிடலாம். இந்துக்கள் அனைவரும் தமிழர்களே, மற்ற மதத்தவர்கள் யாரும் தமிழர்கள் அல்ல. இந்த பதில் சரியா? தவறு. இவர் கூற்றுப்படி பார்த்தால் மார்வாடி சேட்டுக்களும் தெலுங்கு நாயுடுகளும் தமிழர்கள் ஆகிவிடுவார்கள். பிற மதத்தை சார்ந்த தமிழ்குடிகள் வேற்றினத்தவராம். இரண்டாவதாக திராவிட கட்சியின் சார்பாக ஒருவர் வந்துள்ளார். அவர் கூறிய பதில் பார்த்துவிடலாம். ஆரியர்களை தவிர்த்து தமிழ்நாட்டில் வாழும் அனைவரும் தமிழர்களே. இந்த பதில் சரியா? இதுவும் தவறு. இவரின் கூற்றுப்படி பார்த்தால் தெலுங்கு நாயுடுகளும் தமிழர்கள் ஆகிவிடுவார்கள். மூன்றாவதாக தமிழ் தேசியவாதி என்று கூறிக்கொண்டு ஒருவர் வந்துள்ளார். இவர் என்ன பதில் கூறுகிறார் என்று பார்த்துவிடலாம். தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் அனைவரும் தமிழர்களே. இந்த பதில் சரியா? இதுவும் தவறு. இவர்கள் 4 பேருமே தமிழில்தான் பேசுவார்கள். இவர்களில் யார் தமிழர் என்பதை நாம் எப்படி கண்டறிவது? திடீரென்று ஒருவர் வந்து எனது தாய்மொழியும் தமிழ்தான் என்று கூறினால் அதை நாம் எப்படி உறுதி செய்வது? அப்ப இவரும் தமிழர்களிடையே குழப்பத்தை உண்டாக்கத்தான் வந்துள்ளாரா? சரி, கடைசியாக ஒருவர் வந்துள்ளார். அவர் என்ன கூறுகிறார் என்று பார்த்துவிடலாம். தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ்குடிகளில் பிறந்த அனைவரும் தமிழர்களே. இந்த பதிலாவது சரியாக இருக்குமா? மிகச் சரியான பதில். பல ஆண்டுகாலமாக தமிழர்களை குழப்புவதற்கு வல்லாதிக்க சக்திகளால் இந்த நச்சுக்கிருமிகள் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலோட்டமாக பார்க்கும்போது இவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொள்வது போல் தோன்றினாலும் உண்மையில் இவர்கள் அனைவரும்